எப்பயுமே நம்ம ஒரே நிலையில் இருந்து பழகிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் ஹர்ட் ஆகிருந்தாலும் சரி, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா கூட, எதிரில் வந்து நிற்கிறவங்க நம்மளுக்கு பார்க்குறக்கு நம்மளை விட பெட்டராக தெரியுவாங்க. அப்படி தெரியும்போது கூட நம்ம தன்னிலை இழக்காமல் அவங்க சொல்ல வரதை கேட்கலாம். கேட்க பிடிக்கவே இல்லைன்னா கூட அமைதியாக இருந்துடலாம், அவங்களே போயிடுவாங்க. நம்ம நிலமையை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன்று. ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்ம தன்னிலை மறந்து நம்மளே மறந்து அந்த டிஸ்ட்ரெஸ்க்குள்ளே போய் எதிரில் இருக்கிறவங்கள வார்த்தையில் காயப்படுத்திடக்கூடாது. கண்டிப்பாக இது ஒரு தேர்ட் பர்சன் கிட்டே நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஏன்னா கான்ஷியஸ்லி வி நோ, ஐயோ இது யாரோ ஒருத்தர் அப்படின்னு. இதை யார்கிட்ட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள் கிட்ட தான் நம்ம பண்ணுவோம். அண்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுள் பீப்புள். இன்னொரு கேட்டகரி யார் இதில் போய் சிக்குவாங்க அப்படின்னா, பவுண்ட்ரிலெஸ் பீப்புள். எவ்வளோ தான் க்ளோஸாகவே இருக்கட்டுமே, ஒரு அம்மா பிள்ளையாகவே இருக்கட்டுமே, அந்த இடத்துல ஒரு வார்த்தை தவறுதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிள்ளையாக இருக்குது. எந்த வயசு பிள்ளையாக வேணாலும் இருக்கட்டுமே, ஒரு 60 வயசு பிள்ளை ஒரு 80 வயசு அம்மா கிட்ட போய் சொல்லுதுன்னு சொன்னால் கூட, அந்த வார்த்தை தவறுதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு காலத்துக்கும் மாறாத ஒரு வடு இருக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு அப்படி பேசுகிற உங்களுக்கு வார்த்தை இவங்க தான் வந்துடுவாங்களே, இவங்களுக்கு தான் பவுண்ட்ரியே கிடையாதே, எங்கே போட்டாலும் இந்த பந்து நம்மக்கிட்ட தானே திரும்பி வரணுங்கிற நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க மேபி அவங்களோட டிஸ்ட்ரெஸ், கோவம், வருத்தம் எல்லாத்தையுமே மறைக்க தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு தெரியறத சூசகமாக சொல்லி அழகாக விலகிக்க தெரியாதா என்ன? அந்த நிலைமை வரும், கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். எல்லாருமே அட் ஒன் பாயிண்ட் பவுண்ட்ரி இல்லாமல் பழகுவாங்க. அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு தான் பவுண்ட்ரி வச்சுருந்தேன், உனக்கு வைக்காமல் இருந்தேன், இதோ உனக்கும் ஒரு பவுண்ட்ரி, நீ மற்றவங்களெல்லாம் விட ரொம்ப தூரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு விலகிடுவாங்க. நிறைய இடத்துல இது ஈஸி. அகெயின் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறது? டோன்ட் மேக் த ஃபஸ்ட் மூவ். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி பர்சனுக்காக முதல்ல போய் நிற்காதீங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெருசு அவங்க சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட உங்கள் ஃபஸ்ட் மூவ் எடுத்து வைக்காதீங்க. பிகாஸ் a snake sheds its skin only to become bigger and more powerful. ஸ்னேக்கோட தன்மை விஷத்தை வச்சு கொட்டுறது மட்டும்தான், விஷம் கக்கிறது மட்டும்தான் ஸ்னேக்குக்கு தெரியும். அதுதான் அதோட வேலை. அது அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. போய் நம்ம தான் சிக்கிக்கக்கூடாது. இதை புரிஞ்சு திருப்பியும் போய் நான் பண்ணுவேன், நான் ஏமாந்து போவேன்னு சொன்னால் அகெயின் ஸ்கின் ஷெட்டிங் சீசன் வரும். அப்போ நம்மளுக்கு புரியும், அப்போ நம்ம விலகிடுவோம். ஸோ எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். பாம்பு தோலை உரிக்குது அப்படின்னாலே அதோட அர்த்தம் இன்னும் பெருசாகிடுச்சு அப்படின்னு தான். இது யார் அப்படின்னா, பர்ஃபெக்ட் நார்சிசிஸ்ட் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் ஒரு நார்சிசிஸ்ட்டை சிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஹாப்பியாக நல்லா லைஃப் லீட் பண்ணிகிட்ருந்தேன். அவங்க திருப்பியும் ஒரு வலை விரித்தாங்க ஃபார் தேர் மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ். நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸை வந்து ரொம்ப அழகாக தவிர்த்துட்டு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அட் ஒன் பாயிண்ட் ஒரு பவுண்ட்ரியாக சொல்லிட்டேன். நீங்கள் இதுக்கு தான் பேசுகிறீங்க, பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கால் மீ எனிமோர் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப அப்படியே கெஞ்சிட்டே வந்தாங்க. இன்னும் ஓகே ஒரு பெயிலை வைக்கணும் அப்படின்றதுனால வச்சுருந்தேன். ஈவன்தோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் பேசிட்டேன். அதனால் இவ்வளோ பேசினால எனக்கு வந்து அவங்களோட ஸ்னேக் ஷெட்டிங் சீசனில் போய் கரெக்டாக பார்த்துட்டேன்.
அகெயின் அவங்க அதே மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் வந்து அதே பிஹேவியர் பேட்டர்ன் தான் இருந்தது. ஸோ இது வந்து என்னால் அவாய்ட் பண்ணவே ஒரு முடியாத சுச்சுவேஷன். ஐம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஹவ் ஐ ஷுட் கெட் அவே ஃப்ரம் தெம். அந்த டிப்ஸ் நான் தெரிஞ்சால் சொல்கிறேன். பவுண்ட்ரிஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸாக இருக்கணும். எந்த வித கெஞ்சலுக்கும் நம்ம மயங்கிடாத ஒரு பர்சனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெளியில் எல்லாருக்கிட்டையும் பண்ணிவிடுவோம் நம்ம லேடிஸாக. ஹஸ்பண்ட் வீட்டில் கூட ஈஸியாக பண்ணிவிடுவோம். நம்ம வீட்டிலன்னு வரும்போது கஷ்டமாக இருக்குல்ல. அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன்னு டேக் பண்ணுறதே நம்மளுக்கான கஷ்டம். பட் வலி அனுபவித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நானும் அந்த ஃபேஸில் தான் இருக்கேன். சீக்கிரமாக அதை கடந்து இன்னும் நான் ஸ்ட்ராங்கர் ஆவேன். அந்த விஷப்பாம்புக்கிட்ட சிக்காமல் தப்பிச்சிடணும். சிறுத்தை சிக்கும் செல்வண்டு சிக்காதுடா அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு ஓடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்குள்ளேயே கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் பெட்டர் ஆகணும். அதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வித் ஆல் த ப்ராக்டிசஸ் அப்படியே உங்களுக்கும் என்னோடய ஸ்டோரிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயம் வேறு யாருக்கும் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோடய கதையை நீங்கள் கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.